நாங்கள் இந்த இடத்துக்கு வந்த உடனே இவ்வளோ அழகான பிளேஸு இவ்வளோ நாளும் பார்க்காம விட்டுட்டோமேன்னு தோண வச்ச அளவுக்கு இருந்துச்சு. இந்த இடம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. இந்த பிளேஸை க்ளீனாக நீட்டாக தான் வச்சுருந்தாங்க. நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கோட்டூர் எலஃபண்ட் ரீஹாபிலிட்டேஷன் சென்டருக்கு தான் வந்திருக்கோம். நாங்கள் ஜஸ்ட்டு எலஃபண்ட்ஸ் தான் இருக்கும், அதை பார்த்துட்டு போகிற மாதிரி தான் இருக்கும்னு நினச்சி தான் இங்கே வந்தோம். இங்கே வந்த அப்புறம் தெரிஞ்சிச்சு உள்ள போட்டிங், பரிசல் எல்லாமே இங்கே இருக்குது அப்படின்ட்டு. என்ட்ரி டிக்கெட் அடல்ட்ஸுக்கு 60 ருப்பீஸும் சில்ட்ரனுக்கு வந்து 45 ருப்பீஸும் போட்டிருந்தாங்க. 5 இயர்ஸ் பிலோ உள்ள பிள்ளைங்களுக்கு வந்து ஃப்ரீ தான். இந்த பிளேஸ் என் மம்மி வீட்டிலேருந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் இருந்துச்சு. ட்ரிவாண்ட்ரம்லேருந்து 37 கிலோமீட்டர்ஸ் போட்டிருக்காங்க பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து. இங்கே இப்போ வந்து மொத்தம் 10 எலஃபண்ட்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. நம்ம காலைல 9 o'clock முன்னாடி வந்துட்டோம்னா யானையை குளிப்பாட்டுறது, அதை ஃபீட் பண்ணுறதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் வரும்போது லேட் ஆகிடுச்சு. நாங்கள் வீட்டிலேருந்தே 7:30க்கு அப்புறமா தான் கிளம்புனோம். கிளம்பி வழியில் சாப்பிட்டுட்டு இங்கே வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 10 மணி ஆகிருக்கும். ஸோ நாங்கள் டிக்கெட் எடுத்ததுக்கப்புறமா எலிஃபண்ட்ஸை பார்க்குறதுக்காக உள்ளே போனோம். கொஞ்சம் தூரம் உள்ளே நடந்து போகிற மாதிரி தான் இருந்துச்சு. நாங்கள் கொஞ்சம் நிறைய பேர் இருந்ததுனால ஜாலியாக பேசிட்டு போகும்போது செம்மையாக இருந்துச்சு. நடந்து போகிற இடமே ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போன மாதிரி தான் இருந்துச்சு. இங்கே வந்து கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா நிறைய ஃபாரினர்ஸ்லாம் நாங்கள் பார்த்தோம். ரஷ்யன்ஸு, யூஎஸில் உள்ளவங்க, அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து நிறைய பேர் வந்து இந்த இடத்துல இருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த ட்ரிப் வந்து சடனாக பிளான் பண்ணது தான். ட்ரிவாண்ட்ரம் பக்கமாக சும்மா வேலிக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புனது தான். ஆனால் ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு நாங்கள் வேலிக்கெலாம் போய். ஸோ வந்து சரி எங்கே போகலாம் எப்படி போகலான்னு பிளானே பண்ணாமல் நாங்கள் வந்து மம்மி வீட்டுக்கு முதல் நாள் நைட்டே கிளம்பிட்டோம். நைட்டு 10:30க்கு அப்புறமா தான் எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சர்ச் பண்ணி இங்கே இப்படி போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். பிளான் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் பிளானில் போட்ட இடம் தான் கோட்டூர் எலஃபண்ட் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர். அப்படி ஜாலியாக பேசிவிட்டு எலஃபண்ட்ஸை தேடி நாங்கள் நடந்து போயிட்டே இருக்கோம். எலஃபண்ட்ஸே காணோம். ஜுவானும் ஜஸ்லினும் கதை பேசிகிட்டே ஃப்ரண்ட்டில் ஓடி போகிறாங்க. எங்கே போகிறாங்கன்னு தானே பார்க்குறீங்க. அம்மா எலஃபண்ட்ஸ் பக்கத்தில் வந்துட்டோம். நாங்கள் ஃபஸ்ட்டே வந்து பார்த்தது எல்லாமே கொஞ்சம் சின்ன எலஃபண்ட்ஸ் தான் இருந்துச்சு. நானும் என் லைஃப்பில் வந்து குட்டியானையாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஆசையாக தான் இருந்துச்சு. ஸோ நான் வந்து இங்கே வந்து குட்டியானையாக வந்து முதல்ல நான் பார்த்தேன். இங்கே எலஃபண்ட்ஸ் எல்லாம் கிரில்லுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து சேஃப் தான், அது நம்மளை வந்து டிஸ்டர்ப்லாம் பண்ணாது. பாருங்கள் எலஃபண்ட்ஸ் வந்து எவ்வளோ அழகாக வந்து விளையாடிட்டுருக்குன்னு சொல்லிட்டு. இவ்வளோ பக்கத்தில் வந்து எலஃபண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னே செம்ம ஜாலியாகிடுச்சு. நான் அப்படியே உட்காந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். குட்டீஸும் ஆவலாக பார்த்துட்டு இருந்தாங்க. யானையோட பாட்டெலாம் பாடிக்கிட்டு அப்படி ஜாலியாக இருந்துச்சு. யானைகள் பண்ணுற சேட்டையை பார்த்துட்டு ரொம்ப நேரம் நாங்கள் அங்கேயே நின்றுட்டோம். அப்படியே பார்த்தீங்கன்னா சைட்லேருந்து இன்னொரு யானை வர்றது பார்க்குறதுக்கு அழகாகவே இருந்துச்சு. ஸோ அதையும் நான் வந்து அப்படியே ஷூட் பண்ணிட்டேன். பாருங்கள் எப்படி யானைகள் வந்து விளையாடிட்டுருக்கு அப்படின்ட்டு. பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்துச்சு. உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு சான்ஸ் கிடச்சிச்சின்னா இந்த மாதிரி இடத்துக்குலாம் நீங்கள் கண்டிப்பாக வந்து குட்டீஸை கூட்டிகிட்டு போங்க. பிள்ளைங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஈவன் நமக்கே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு, நல்லாவே இருந்தது. இந்த யானையெல்லாம் பார்க்கும்போது சின்ன வயசில் ரோட்டில் வந்து டெம்பிள் எலஃபண்ட் போகும்போது நாங்களாம் வந்து பார்க்குறதுக்காகவே போய் நிற்போம். அந்த ஞாபகம் தான் வந்துச்சு. இங்கே பாருங்கள் ஒரு குட்டியான அதுக்கு மேலே வந்து மண்ணை அள்ளி போட்டுகிட்டே இருந்துச்சு. காலைல தான் குளிப்பாட்டி விட்ருப்பாங்க, அதுக்குள்ளோடைய மண்ணாக்கி மட்டாகவே இருந்துச்சு மேலெலாம். அப்புறம் அங்கேருந்து நாங்கள் வந்து பெரிய யானையை பார்க்குறதுக்காக வந்து நடந்து போனோம். அதுவும் வந்து இன்னொரு இடத்துல அப்படி போனால் தான் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் கொஞ்சம் பேர் தான் அந்த இடத்துக்கு போனோம். நிறைய பேர் நடக்கிறதுக்கு சோம்பல் பட்டே வரல. பட் நான் போனேன். இது வந்து கொஞ்சம் பெரிய யானை தான். இது பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. கொஞ்ச நேரம் அங்கே நின்றுட்டு அப்புறமா ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு குட்டீஸ் எல்லாருமே போய் பார்த்துட்டு தான் வந்தோம். பெரியவங்க தான் அங்கங்கே நின்றுட்டாங்க. ஸோ ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறமா அடுத்து வந்து நாங்கள் வந்து பரிசல் பார்த்து போனோம், போட்டிங் ஏரியா பார்த்து போனோம். ஏன்னா போட்டிங் ஏரியாலுமே வந்து ஒரு யானை இருந்துச்சு. ஸோ அதை பார்க்குறதுக்காக அங்கே போனோம். போயிட்டு அப்படியே போட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் நடந்தோம். ஆனால் அந்த இடத்துல நீங்கள் போகும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. பாருங்கள் அந்த தண்ணி எல்லாம் க்ரீனிஷாகவே இருந்தது. அந்த இடம்லாம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் ரொம்ப அழகாகவே இருந்தது. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த இடத்துல ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா தண்ணி எல்லாம் க்ரீன் கலர்லேயே இருந்துச்சு.
சுற்றி பச்சை பசேல்னு காட்டுக்குள்ளாடி க்ரீன் தண்ணி வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அந்த பிளேஸுமே வந்து ஃபோட்டோஜீனிக்காகவே இருந்தது. நிஜமாவே இது ஒரு ஹிடன் ஜெம் தான். இந்த இடத்த வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள். ட்ரிவாண்ட்ரம் டிஸ்ட்ரிக்ட், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்களுக்குலாம் ஒன் டே வந்து ட்ரிப் போகணுன்னா இந்த இடத்துக்குலாம் நீங்கள் தாராளமாக போகலாம். ஏன்னா வந்து போட்டிங்கெல்லாம் இருந்துச்சா, ஸோ ரொம்ப நல்லாவே இருந்துச்சு பிளேஸு. ஸோ நாங்கள் இங்கே வர வரைக்கும் இந்த இடம் வந்து இவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாது. ஜஸ்ட் நாங்கள் வீடியோஸ் கொஞ்சம் பார்த்துருந்தோம். அதில் வந்து இவ்வளோ அழகாக வந்து தெரியல. நேரில் வந்து பார்க்கும்போது தான் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த பிளேஸ் அப்படின்ட்டு. ஃபைனலாக அந்த பெரிய யானையை நாங்கள் பார்த்தாச்சு. பாருங்கள், அது அங்கே தனியாக நின்றுட்டு இருந்துச்சு ஒரு ஷெட்டுக்குள்ளே. அது பக்கத்தில் தான் போட்டிங் ஏரியாவும் இருக்குது. இந்த பிளேஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி அடுத்த ட்ரிப்பு வந்து இந்த இடத்துக்கு நீங்கள் பிளான் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.